ஜூன் 2 ஞானசேகரனுக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தற்போது அவர் குற்றவாளி என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கும் சூழலில் ஜூன் 2 ஞானசேகரனுக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்திருக்கிறார். சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், நீதிபதி தரப்புல தற்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு தொடர்பா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்குல அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு வருகிற ஜூன் 2 தண்டனை வழங்கப்படும் என்று சென்னை மகிழா நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தற்போது அறிவித்திருக்கிறார். பரபரப்பான இந்த வழக்குல இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்றைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஞானசேகரன் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகளிர் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தப்பட்டார். ஆஜர்படுத்தப்பட்ட பின் அவர் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டது. குறிப்பாக 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகிவிட்டதாக நீதிபதி தெரிவித்தார். அதனால் குற்றவாளி என அறிவிக்கப்படுவதாக நீதிபதி அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் குறித்தும் குற்ற தண்டனை குறித்த விவரங்கள் குறித்தும் அவரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு ஞானசேகரன் தனக்கு அம்மா உடல்நலம் சரியில்லாத அம்மா உள்ளதாகவும் அப்பா இல்லை என்றும் தெரிவித்தார். குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் தனது வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பெண் குழந்தை உள்ளது என்றெல்லாம் தெரிவித்தார். தனது வங்கிக் கணக்கை முடக்க வேண்டும் என்றும் அவர் முடக்கத்தை நீக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி இவருக்கு அதிகபட்ச தண்டனை தர வேண்டும் என்றும் இரக்கம் காட்டக்கூடாது, கருணை காட்டக்கூடாது என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போது நீதிபதி இது குறித்து தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை விதிக்க ஏதாவது சட்டப்பிரிவுகள் உள்ளதை கேள்வி எழுப்பி இது குறித்து தண்டனை விவரத்தை அடுத்த ஜூன் 2 வரும் ஜூன் 2 அறிவிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். ரமேஷ்குமார், ஞானசேகரன் தரப்புல தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அரசு தரப்புல ஒரு எதிர்ப்பும் இருந்தது. அதிகபட்ச தண்டனை வழங்கணும், இரக்கம் கருணை காட்டக்கூடாது அப்படின்னு எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அரசு தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு பல்வேறு பிரிவுகள் BNS என்ற சொல்லே பாரத நியாய சங்கீதா உள்ளிட்ட மற்றும் அதே போல தகவல் தொழில்நுட்ப சட்டம், பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என பல பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுல ஒவ்வொரு வழக்கில் நம்ம பிரிவுகள் பார்க்கும்போது 3 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், அதே போல பெண் வன்கொடுமை சட்டத்தில் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வரை விதிக்கலாம், அந்த அளவுக்கு சட்டப்பிரிவுகள் உள்ளன. அது குறித்து தான் அனைத்து வாதங்களையும் முன்வைத்தார்கள். குறிப்பாக இதுல அத்துமீறல் செய்தல், தவறான நோக்கத்துடன் கட்டுப்படுத்தி வைத்தல், விருப்பத்துக்கு மாறாக பாலியல் பலாத்காரம், அடைத்து வைத்தல், பெண்ணை அடைய நிர்வாணப்படுத்துதல், பாலியல் வன்கொடுமை செய்தல், மிரட்டல், அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுதல் உள்ள பல்வேறு பிரிவுகளில் தான் இந்த வழக்கு பதிவு செய்தது என்பது விசாரணை என்பது நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்குல சாட்சிகளும் அளிக்கப்பட்டது. வழக்குல 100 பக்கத்துக்கு அளவு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் தற்போது அந்த தண்டனை விவரம் என்பது அறிவிக்கப்படுவதாக அறிவித்திருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர் குற்றவாளி என தீர்ப்பு மட்டும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில அந்த தண்டனை விவரங்கள் என்பது ஜூன் 2 அறிவிக்க உள்ளதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இன்று அவர் ஆஜர்படுத்தப்படும் போதுதான் அவர் குறிப்பாக இது போல குற்றவாளி கன்விக்ஷன் என்று சொல்லும் போது அதனுடைய கருத்துக்களை வழக்கமாக கேட்பது நீதிபதிகள் வழக்கம். இந்த தண்டனை குறித்து உங்களுடைய கருத்துக்களை என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்ன என்பதை கேட்பது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் தற்போது சொல்லும் போது அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த கடும் எதிர்ப்பை தனது வலியுறுத்தி இருக்கிறார். ஜூன் 2 தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இன்னும் 5 நாட்கள்ல தண்டனை விவரங்கள் அப்படிங்கிறது என்னன்னு தெரிய வந்துவிடும். இது வழக்கமான நடைமுறை தானா? இது 5 நாட்கள் ஏன் தாமதமாக சொல்லப்படுது தண்டனை விவரங்கள்? வழக்கமான இது ஒரு நடைமுறை தான். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில நீதிமன்றங்கள்ல காலையில் ஒரு குற்றவாளி என தீர்ப்பளித்து விட்டு அதே நேரம் மதியம் தீர்ப்பு வழங்குவது வழக்கம். அதே போல உடனடியாக குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அவருடைய நீதிபதி அந்த குற்றவாளியுடைய கருத்தை கேட்ட பின்பு அதை பதிவு செய்த பின்பு உடனடியாக தண்டனை விவரங்களை அறிவிப்பது வழக்கம். அதே போல ஓரிரு நாட்கள் கழித்து தண்டனை விவரங்களை அறிவிக்கலாம். இது வழக்கமான நீதிபதிக்குள்ள அதிகாரம். அந்த கிழமை நீதிமன்றங்களை பின்பற்றக்கூடிய நடைமுறை தான். அதன் அடிப்படையிலே நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஏன்னா முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதனால தமிழகம் முழுவதும் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு என்பதெல்லாம் அதிக கவனத்துடனே இந்த வழக்கை நீதிபதி கையாண்டார். குறிப்பாக 5 மாதத்தில் இந்த வழக்கு விசாரணை என்பது முடிக்கப்பட்டிருக்கிறது. பரபரப்பான இந்த வழக்குல உடனடியாக சாட்சிகள் விசாரணை நடத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டு 5 மாதத்தில் வழக்கு விசாரணை என்பது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இதற்கான ஒரு காலக்கெடுவை விசாரித்தது. ஏனென்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்த போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி SM சுப்பிரமணியம் இது தொடர்பான பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். குறிப்பாக 3 IAS அதிகாரிகளை, பெண் அதிகாரிகளை நியமித்து அந்த வழக்கு சிறப்பு புலனாய்வு குழு என்று சொல்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவை அமைத்து விசாரிக்க அவர் உத்தரவிட்டிருந்தார்.
அதன்படி ஐஏஎஸ் அதிகாரி ஸ்னேகப்பிரியா, ஸ்னேகப்பிரியா, அதே போல பிருந்தா, ஐமன் ஜமால் உள்ளிட்ட அந்த 3 ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கில் விரைந்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 11 குற்றச்சாட்டு நிரூபணமாயிருக்கிறது. எனவே அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் ஒவ்வொரு பிரிவு வாரியாக தண்டனை விவரங்களை நீதிபதி ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்க இருக்கிறார். இந்த வழக்கின் போக்கே மிக விரைவாக முடிந்திருக்கு. இப்போ சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து அது விசாரணை நடத்தியது உள்ளிட்ட பல முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்கள் இடம்பெற்றிருந்தது. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய வழக்கு அப்படிங்கிறதுனால மிகுந்த கவனத்தோடு ஒவ்வொன்றும் பார்க்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் தெரிவித்திருக்கு. இப்போ அதுவரை என்ன நடைமுறை ரமேஷ்குமார்? நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுமா ஞானசேகரனுக்கு எதிராக? நீதிமன்ற காவலில் தான் தற்போது இருக்கிறார். தற்போது மீண்டும் நீதிமன்ற ஜூன் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் புழல் சிறையில மீண்டும் அடைக்கப்பட இருக்கிறார். தற்போது அந்த வளாகத்தில், உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற அந்த மகளிர் நீதிமன்றத்தில் போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.